வணக்கம். டெட்டு தகுதி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் இருந்து இயல் 1 இலக்கணம் சொல் அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின் பார்க்கலாம். டெட்டு தேர்வு எழுதுகிற ஆசிரியர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. வாங்க போகலாம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது எது அப்படின்னா அது சொல் அப்படின்னு சொல்கிறோம். சொல் எத்தனை வகை இடங்களில் வரும் அப்படின்னா 3 இடங்களில் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. பூ மலர்ந்தது இது எவ்வகை மொழி அப்படின்னா இது ஒரு தொடர் மொழி. பூ மலர்ந்தது ஒரு தொடர் மொழி, தனி மொழி இல்லை, பொது மொழி இல்லை, தொடர் மொழி. மொழி எத்தனை வகையாக அமையும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. மொழி பார்த்தீங்கன்னா 3 வகையாக அமையும்: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருக்கு. ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம், தொடர்மொழி பல பொருள் அன, பொது இருமையும் ஏற்பன. நன்னூல் 259வது பாடல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஸ் எனப்படும். தனித்து நின்று பொருள் தந்தால் அதுக்கு பேர் தனிமொழி அப்படின்னு சொல்லி பேர். கீழ் வருவனவற்றுள் தனிமொழிக்கு உதாரணம் எது? கண். தனிமொழி பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பகாபதம் என்பது எவ்வகை மொழியில் அடங்கும்? அதுவும் தனிமொழி தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தந்தா அது பேரு தொடர்மொழி அப்படின்னு சொல்லி பேரு. நடத்தல், ஈதல் என்பவை எதனை குறிக்கும்? நடக்கிறது, கொடுக்கிறது, ஈதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு தொழில் பெயர். தொழிற்பெயர் எவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது. திணை, பால், எண்ணு, இடம், காலம் எதுவுமே காட்டாது தொழிற்பெயர். நம்ம முன்ன கொஸ்டினில் பார்த்தோம் இல்லைங்களா, நடத்தல். அதில் பார்த்தீங்கன்னா திணை, பால், எண், இடம், காலம், எந்த காலத்தில் நடந்தாங்க தெரியல, யார் நடந்தாங்க தெரியல, மொத்தமாக இருக்கும். அதான் தொழிற்பெயர். ஸோ இது எதையுமே வெளிப்படையாக காட்டாது. சரிங்க. இவை அனைத்தும் திணை, பால், எண், இடம், காலம் எதையுமே வெளிப்படையாக காட்டல அப்படின்னா அது பேர் தொழிற்பெயர். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்தா அதுக்கு பேர் பொதுமொழி அப்படின்னு சொல்லி பேர். தனியாக இருந்தால் அதுக்கு ஒரு பொருள், பிரிஞ்சு நின்னா அதுக்கு வேற ஒரு பொருள். அப்போனா அது பேர் தனிமொழின்னு சொல்லக்கூடாது, தொடர்மொழின்னு சொல்லக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா பொதுமொழி அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணம் பாருங்கள். பொதுமொழிக்கு 8 என்னும் சொல் பிரிந்து நின்று தரும் பொருள் யாது? 8 நமக்கு தெரியும், நம்பர் 8 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போது 8ன்றதை பிரித்தா எல்லை உன், எல் கூட்டல் 2, எல் கூட்டல் 2ன்னா எல்லை உன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 8 அப்படின்றத பிரிக்கிறது எல் கூட்டல் 2 அப்படின்னு அர்த்தம், எல்லை உன். இங்கே பாருங்கள், 8 தனித்து நிற்கும் போது 8 என்ற எண்ணை குறிக்கிறது. எல் கூட்டல் 2 எனும் தொடர் மொழியாக பிரிந்து நின்று எல்லை உன் என பொருள் தருகிறது. ஸோ எல் கூட்டல் 2 அப்படின்னு சொல்லி பிரித்தா அதுக்கு தொடர்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 8 தனிமொழி, எல் கூட்டல் 2 தொடர்மொழி. அப்போது அதுக்கு பேர் பொதுமொழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியோட விகுதி சேர்ந்தால் விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடவாமை, கொல்லாமை இவை எவ்வகை தொழிற்பெயர்கள்? நடவாமை, கொல்லாமை எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. நடக்கிறது, ஸோ நடவாமை. கொல்றது, கொல்லாமை, எதிர்மறை, அது தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் டேஸ் எனப்படும். விகுதியே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தட்டு, உரை, அடி எல்லாமே விகுதியே கிடையாது. தட்டுதல் அப்படின்னு தேவையில்லை, அடித்தல் அப்படின்னு சொல்ல தேவையில்ல, அடி அப்படின்னு சொன்னாவே போதும். ஸோ சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்ற பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயராகின்றன. ஸோ இது பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராக இருந்தால் அது பேர் முதல்நிலை தொழிற்பெயர். பின்வருவனற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. முன்னே பார்த்துட்டோம் இல்லைங்களா, அடி முதல்நிலை தொழிற்பெயர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டுதல்னு இருக்குது, அடித்தான் இருக்குது, அடித்தவர் அப்படி இருக்குது. ஸோ இதுதான் அடி. வேங்கை என்பது எவ்வகை மொழிக்கு சான்றாகும்? வேங்கை பார்த்தீங்கன்னா வேங்கைன்றது நமக்கு தெரியும். அது தனித்து நிற்கும் போது வேங்கை அப்படின்ற அந்த மரத்தை குறிக்குது. அதே பிரித்தோம் அப்படின்னா வேம் கூட்டல் கை அப்படின்றது தொடர் மொழியாக பிரிந்து நின்று வேகின்ற கை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வருது. ஸோ வேம் கூட்டல் கை, வேகின்ற கை. ஸோ தனித்து நின்று ஒரு பொருளும் பிரிந்து நின்று வேற பொருளும் தந்தா அதுக்கு பேர் பொதுமொழி அப்படின்னு சொல்லி பேர். ஸோ தனித்து நிற்கும் போது
தனிமொழி பிரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர்மொழியாக மாறிடுது. தனித்து நின்னா வேற, பிரிஞ்சு நின்னா வேற பொருள் தந்தா அதுக்கு பேர் பொதுமொழி அப்படின்னு சொல்லி பேர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது எது? ஸோ ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேறொரு பயனிலையை கொண்டு, உதாரணத்துக்கு பாருங்க, வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ வினைமுற்று வேற ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சா அதுக்கு பேர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி பேர். வினையால் அணையும் பெயர். இந்த வினையினால அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு, அதனால அது வினையால் அணையும் பெயர். ஸோ வினையால் அணையும் பெயர் எத்தனை காலங்களில் வரும் அப்படின்னா 3 காலங்களிலுமே வரும். வினையால் அணையும் பெயர் 3 காலங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான் இத்தொடரில் வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னா, அதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த வினையினால அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி பேர். அப்போது வந்தவர் அவர் தானே, வந்தவர், அதான் வினையால் அணையும் பெயர். இவர் தான் வந்தவர். ஒரு மொழி ஒரு பொருளானவாம் தொடர்மொழி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நன்னூல். நம்ம தான் முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, நன்னூல் அந்த பாடலே பார்த்துட்டோம். முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயருக்கு சான்று தருக. முதல் நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் பாருங்க, பேரு. பெரு அப்படின்றது தான் பேருன்னு மாறி. பெறுதல் அது ஒரு தொழிற்பெயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெறுதல்ன்றது ஒரு தொழிற்பெயர். அந்த முதல் 2 எழுத்து பார்த்தீங்கன்னா பெரு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பெரு அப்படின்றது தான் பேரு அப்படின்னு மாறுது. ஸோ இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு பேரு. தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, தொழிற்பெயர் காலம் காட்டாது. அதான் முதலே பார்த்துட்டோம். தொழிற்பெயர் எந்த காலத்தில் நடக்குது அப்படின்லாம் தெரியாது. நடத்தல், ஓடுதல், அதெல்லாம் எந்த காலம்னு தெரியாது, சரிங்களா? ஆனால் வினையாளனின் பெயர் வந்து காலம் காட்டும். எந்த காலத்தில் நடக்குது அப்படின்றது காலத்தை காட்டும். வந்தவர். ஸோ தொழிற்பெயர் காலம் காட்டாது, வினையாளனின் பெயர் காலம் காட்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இத்தொடரில் பொறுத்தார் என்பது நமக்கே தெரியும், வினையாளனையும் பெயர். பொறுத்தவர் வந்து அந்த வினையினை பொறுத்ததுனால அந்த வினையினால் அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு, அதுதான் வந்து பொறுத்தார், வினையாளனையும் பெயர். வினை அடியை கண்டறிக. நடத்தை. நட பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். நட அப்படின்றது தான் நடத்தை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ நட. விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் என்பதற்கு சான்று தருக. விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் என்பதற்கு சான்று தருக. இங்கே பாருங்க, நட அப்படின்றது தான் நட அப்படின்றது நடை, நடத்தை, அந்த மாதிரி பல விகுதிகளை ஏற்றுக்குது. அதனால் வந்து நட அப்படின்றது நட, நடத்தை அந்த மாதிரி மாறுது. ஸோ வினை அடின்றது ஒன்றே ஒன்று தான், அது என்னென்னா நட. அதுதான் வந்து பின்னாடி விகுதி சேர்ந்து நடை, நடத்தை அப்படின்னு மாறுது. கீழ் வருவனொன்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? கெடு அப்படின்றது தான். கெடுதல் அப்படின்றது தொழிற்பெயர் நமக்கு தெரியும். கெடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். ஸோ கெடுதலில் இருக்கக்கூடிய கெடு அப்படின்றது தான் கேடு அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கோரல் என்பது எவ்வகை தொழிற்பெயர்? பார்த்தீங்கன்னா கொல் கூட்டல் அல், அதான் கோரல். கொல் கூட்டல் அல் தான் கோரல் அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குது. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அது. நட அப்படின்றது நடத்தல், வாழ் அப்படின்றது வாழ்க்கை, ஆள் அப்படின்றது அல்லு விகுதி சேர்ந்து ஆளல் அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொல் கூட்டல் அல்லு தான் கோரல் அப்படின்னு மாறி இருக்குது. இது வந்து தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். கொல்லுதல் தொழிற்பெயர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லு கூட அல்லுன்ற விகுதி சேர்ந்து கோரல் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். தொழிற்பெயர் எந்த இடத்தில் வரும்? படற்கை இடத்தில் வரும். அது பார்த்துக்கோங்க. தொழிற்பெயர் வந்து எங்கே வரும் அப்படின்னா படற்கை இடத்துல, தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வரும். வேம் குட்டல் கை என்பதன் பொருள் யாது? வேம் குட்டல் கை வேங்கை நமக்கு தெரியும். ஸோ வேங்கையை பிரித்தோம் அப்படின்னா வேம் குட்டல் கை அப்படின்னு சொல்லி மாறும். அப்படின்னா அதுக்கு வேறு பொருள் வருது, என்னென்னா வேகின்ற கை அப்படின்னு சொல்லி மாறுது. வேங்கை மரத்தை குறிக்காது, வேகின்ற கை அப்படின்றது குறிக்கும். ஸோ தனிமொழி அப்படின்னா தனித்து நின்று ஒரே பொருள் தரும். தொடர்மொழி அப்படின்னா 2 தனிமொழிகள் சேர்ந்து ஒரு பொருள் தந்தால் அது தொடர்மொழி. பொதுமொழின்னா தனித்தோ பிரிந்தோ வெவ்வேறு பொருள் தந்தால் அது வந்து பொருள்மொழி. தொழிலை மட்டும் குறிக்கும், காலம் காட்டாது, அது வந்து தொழிற்பெயர். 3 காலங்களிலும் வந்தால் அது வினையாளனையும் பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராக இருந்தால் அது முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ டெட்டு தேர்வுக்கு இது ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு கூட ரொம்ப முக்கியம் தான் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டெட்டு எழுதினாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அவங்களுக்கு டெட்டு நடக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இயல் 2 10ஆம் வகுப்பு இலக்கணம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.